ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்ரமணியம். இன்றைக்கி கெவி மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் லவ்வும் உங்களுடைய அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யங்கஸ்டன்ஸ் படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர் எல்லாமே வந்து யங்கஸ்டன்ஸ் தான். உங்களுடைய லவ்வையும் சப்போர்ட்டையும் இதில் கொடுங்க. இதில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஷீலா, ஜாக்லின், ஆதவன் இவங்க எல்லோரும் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்களோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்களுடைய லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொமோஷனுங்க, அது கம்பவுண்டர் ரோல் பண்ணியிருப்பேன். இது வந்து நர்ஸாக பண்ணியிருக்கேன். அது ப்ரொமோஷன் தானே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து நடிக்கணும்னு நினைக்கல. இது வந்து நடிக்கலை, நாங்கள் எல்லாருமே இதில் வாழ்ந்துருக்கோம் தான் சொல்லுவோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன நடக்குமோ, என்ன செய்வாங்களோ, என்ன ஆகுமோ, அப்படி நீங்களுமே அதுக்குள்ளே ஒரு பார்ட்டாக இருந்து அதை நீங்கள் தவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது உள்ளே போயிருக்குன்னா நாங்கள் இது மட்டும் போடல. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷோ இதெல்லாம் போட்டப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்களே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் தூக்கிட்டு போங்கடா, காப்பாற்றுங்கடா, குழந்தை எடுங்கடா, குழந்தை ஐயோ குழந்தை எடுத்துட்டாங்கடா அப்படின்னு அவங்க ஒரு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்கள உள்ள வில்லேஜுக்குள்ளேயும் போயிட்டாங்க. அது ஸோ அது மாதிரி உணர்வுபூர்வமாக எல்லோரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் கதைக்குள்ளேயே போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இது மற்றதெல்லாம் சொல்ல விரும்பல. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டு, இந்த மியூசிக், கேமராவோட டெடிகேஷன் வந்து லைட்டே இல்லாமல் நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணப்பட்ட படம். இதை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய தம்பிங்க தான். என்ன சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே என்னோடய சகோதரர்கள். அவங்க எல்லாருமே வந்து நீ அக்கா அக்கான்னு இது மாதிரி என் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட என்னை அக்கா அக்கான்னு அந்த அளவுக்கு என்னை வந்து நிகழ்ச்சி பண்ணதில்லை. இவங்க எல்லாருமே வந்து என்னை கொண்டாடிட்டாங்க. திரும்ப என் தம்பிங்களோட சேர்ந்து நான் தொடர்ந்து இந்த படம் நடிக்கிறோம். அவங்க வருத்தப்படுறோம், நான் ஒர்க் பண்ணுறேன் பண்ணல, ஆனால் லைஃப் லாங் அவங்களோட நான் வந்து சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ உங்கள் எல்லோரும் கூட எப்படி நான் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறேனோ அதே மாதிரி அவங்களோடையும் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ஜீவா யாருன்னு வெளி உலகத்துக்கு காமிச்சது நீங்கள் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் லவ்வும் இல்லைன்னா நான் கிடையாது. நீங்கள் பேசுகிறீங்க. குழந்தைய வந்து முதல்ல அவங்க குழந்தைக்கு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன எப்படி உணர்ந்தீங்க? ஒரு தாய்மை எந்த இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி தான். இன்றைக்கி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ படத்தை தேட்டரில் வந்து பார்க்கட்டும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தனியாக இன்டர்வியூ தரேன். ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம தனியாக இதை பார்த்து டீட்டெயில்டாக எழுதி வச்சுக்கோங்க, பேசுவோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் இங்கே ரிவீல் பண்ணிட்டேன். படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்காது ஆடியன்ஸ்க்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுடைய அன்பு சகோதரியோட ஒரு அன்பான வேண்டுகோள். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.